ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். உங்களோட காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ப்ராக்ஸி ஹேஸ் பிளாக்டு யுவர் attempt டு access this வெப்சைட் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக அதெல்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் கேம்பஸ்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ ஒரு ப்ராக்ஸி சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்ஸி சர்வர்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி உங்கள் காலேஜை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு கேட் வழியாக போவீங்க. ஓகே, உள்ளே வர்றதுக்கும் ஒரு கேட் வழியாக தான் வருவீங்க. இதே மாதிரி உங்கள் காலேஜ் கேம்பஸில் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஒரு கேட்டுமே போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, யார் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ, அதாவது நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் ரிக்வஸ்ட் கேட்டு வெளியே அனுப்புகிறீங்களோ அதையெல்லாம் அந்த கேட்டில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவார். ஓகே, இவர் போகலாம், இவர் வரலாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஏரியாவிலேருந்து 4-5 அடிதடி ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லுவார், நீங்களாம் உள்ளே போகக்கூடாதுப்பா. அதே தான் ஒரு ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் காலேஜ் இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் எந்தெந்த வெப்சைட்டுக்கெல்லாம் ரிக்வஸ்ட் அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். அது செல்ஃபாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே, google.com அலோவ் பண்ணலாம், bing.com அலோவ் பண்ணலாம், yahoo.com அலோவ் பண்ணலாம், இப்படி இருக்கும். சில வெப்சைட்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா orkut.com, myspace.com. ஓகேயா? ஸோ ஒரு ப்ராக்ஸி அப்படின்றது அதன் வழியாக போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியேட்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேயா? ப்ராக்ஸிலே நிறையா வகை இருக்குது. சிஜிஐ ப்ராக்ஸி இருக்குது, ஹெச்டிடிபி ப்ராக்ஸி இருக்குது, கம்ப்ரஷன் ப்ராக்ஸி இருக்குது. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ரஷன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணோம்னா, அப்போல்லாம் வந்து பேண்ட்வித் பிளான் வந்து எப்படி இருக்கும்னா 1 GB 2 GB per month அந்த மாதிரி தான் பேண்ட்வித் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இன்டர்நெட்டில். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சர்வர் யூஎஸில் இருக்கும். நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்ப்ரஷன் ப்ராக்ஸி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை டேரெக்டாக அந்த ப்ராக்ஸியோட சேர்த்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகிற இமேஜையும் அந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணோம்னா கம்ப்ரஸ் பண்ணி சைஸ் கம்மியாக கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 400-500 KB உள்ள ஒரு இமேஜ் ஃபைலை வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20 KB 15 KBக்கு அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதெல்லாம் பழைய நாள். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராக்ஸி சர்வர் வந்து உங்களோட காலேஜ்லேயும் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற வெப்சைட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பிங் போங்க. bing.comல போய் எக்ஸாம்பிளுக்கு சிஜிஐ ப்ராக்ஸின்னு கொடுங்க. ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீ சிஜிஐ ப்ராக்ஸி சர்வீஸ் தராங்க. நீங்கள் அவங்க வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த proxy.org வெப்சைட் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் வந்துடுங்க, proxy.org. ஓகே, இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் என்ன வெப்சைட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஆர்எல்லை டேரெக்டாக இங்கேயே டைப் பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அங்கேருந்து டைப் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராக்ஸி தரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு வெப்சைட் வழியாக அவங்க வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறத அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் யூஆர்எல் டைப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த வெப்சைட் வழியாக நம்ம வந்து orkut.com பார்க்க போகிறோம். Orkut. ஓகே, orkut.com லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, google.com போகிறீங்க, சிஜிஐ ப்ராக்ஸி அப்படின்னு தேடுறீங்க. இல்லை அப்படின்னா ஆர்குட் அன்பிளாக்கர் அந்த மாதிரி தேடி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் எந்த வெப்சைட் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதோட யூஆர்எல் டைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த வெப்சைட் வந்துடும். இந்த மாதிரி வெப்சைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேயா? தேங்க்யூ.